விஜய் சேதுபதியோட அடுத்த மூவிக்கான ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. பாண்டிராஜ் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிக்கிறாங்க. மர்மர் படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது. மார்ச் 7 மூவி ரிலீஸ் ஆகும். ஆதியோட சப்த மூவிக்கான செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு February 28 மூவி ரிலீஸ் ஆகும். ரவி மோகனோட கரேத்த பாபு மூவில சக்தியும் நடிக்கிறாரு. அவரோட பர்த்டே ஸ்பெஷலா ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருக்காங்க. ஜெயிலர் 2 மூவில சிவராஜ்குமாரும் நடிக்க போறாரு. பார்ட் 1ல இவருக்கான ரோல் சின்னது தான், ஆனா ரோல் பார்க்க நல்லா இருக்கும். ஆனா இந்த பார்ட் 2க்கு பாத்தீங்கன்னா 2 வாரம் கிட்ட இவரு கால் ஷீட் கொடுத்திருக்காரு. சோ பார்ட் 1 விட பார்ட் 2ல சிவராஜ்குமாரோட ரோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும். இந்த வருஷமே இதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். பிரதீப்போட டிராகன் படம் ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல வேர்ல்டு வைடா 28 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இதுல தமிழ்நாடு வசூல் மட்டும் 15 கோடி கிட்ட. மூவிக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. சோ படம் கண்டிப்பா ஹிட் ஆக சான்ஸ் அதிகம். பிரபாஸ் இப்ப என்ன படம் பண்றாரு, அடுத்து எந்த மூவிக்கான ஷூட்டிங் போவாருன்னு கேட்டிருக்காரு. இது ராஜ்யசபாவோட ஷூட்டிங்ல இருப்பாரு. அடுத்து எந்த மூவிக்கு போறாருன்னு நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஜனநாயகன் மூவிக்கான டீசர் பத்தி கேட்டிருக்காரு. டீசர்லாம் இப்போதைக்கு வராது, படம் பொங்கலுக்கு தான் வரப்போகுது. சோ அதனால டீசரும் வர டைம் ஆகும். ஒருவேளை படம் பொங்கலுக்கு வரது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா டீசர் தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்கு. மகேஷ் பாபு, பவன் கல்யாண், அஜித் குமாரோட டாப் 5 மூவிஸ்க்கான வசூலை கேட்டிருக்காரு. நான் அஜித்துக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டாப் 10 மூவிஸ்க்கான வசூல் விடாமுயற்சிக்குன்னு ஃபைனல் ரிப்போர்ட் வரல. சோ அதனால அந்த படத்தை இப்போதைக்கு அதுல ஆட் பண்ண முடியாது. மத்த 2 ஹீரோஸோட மூவிஸ்க்கும் வசூல் ரிப்போர்ட் பெருசா கிடையாது. ஏன்னா நான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது தமிழ் ஹீரோஸ்க்கு தான். சூர்யாவோட ஃபேன் பாய் டைரக்டர் யாருன்னு கேட்டிருக்காரு. அப்படி யாரும் எனக்கு தெரியல, ஆனா நிறைய ஹிட் கொடுத்த டைரக்டர் இருக்காங்க. இப்ப ஹரிலாம் பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு நிறைய ஹிட் கொடுத்திருக்காரு. நான் இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். குட் பை டக்லி மூவில எஸ்.ஜே. சூர்யா இருக்காரான்னு கேட்டிருக்காரு. குட் பை டக்லி மூவில எஸ்.ஜே. சூர்யா இருக்கிறதா நியூஸ் எதுவும் வரல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். குட் பை டக்லி மூவிக்கு டெய்லியுமே கேரக்டர் வீடியோ வருமானு கேட்டிருக்காரு. டெய்லிலாம் வராது, எப்பயாவது தான் வரும். நேற்றுக்கு த்ரிஷா வீடியோ வந்துச்சு. குட் பை டக்லி த்ரிஷாவோட கேரக்டர் வீடியோ யூடியூப்ல இருக்கான்னு கேட்டிருக்காரு. யூடியூப்ல இருக்கு. OSTக்கு நார்மல் சாங்குக்கும் என்ன டிஃபரெண்ட்னு கேட்டிருக்காரு. OST வேற, சாங் வேற. OSTங்கிறது படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். சாங் உங்களுக்கே தெரியும். ஆனா OST கூட ஒரு சில சாங் ரெஃபரன்ஸா வச்சு எடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பீஸ்ட் மூவில பீஸ்ட் மோட் சாங் வச்சு தான் அந்த மூவியோட OST இருக்கும். சோ மூவிக்கு ஒரு தீம் சாங் போட்டு அதை வச்சு கூட OST எடுக்க முடியும். ஆனா சாங் வேற, OST வேற. குட் பை டக்லியோட கேஸ்ட் பத்தி கேட்டிருக்காரு. நான் நேற்றுக்கு அப்டேட்ல சொல்லிருப்பேன். யாரு டைரக்டர், மூவில யார் யார் இருக்கா, யாரு மியூசிக் பண்றான்னு எல்லாமே நேற்று சொன்னேன். சோ நேற்று வீடியோ கொஞ்சம் தெளிவா பாருங்க. மாரி 2க்கான வசூலை கேட்டிருக்காரு. 40 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. டிராகன் மூவிக்கு ஏன் ரிவ்யூ தனியா போடலன்னு கேட்டிருக்காரு. நான் படம் லேட்டா தான் பார்த்தேன், அதனாலதான் ரிவ்யூ போடல. படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். ஆனா லவ் டுடே அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகல. ஆனா படத்தை பார்க்கலாம். சூர்யா அனிருத் காம்போ வருமானு கேட்டிருக்காரு. இந்த காம்போ ஃபியூச்சர்ல வரும். சாட்டர்டே சண்டே நான் கேம் வைப்பேன். போன வாரம் வைக்கல, நேற்றுக்கு நான் வைக்கல, ஆனா இன்னைக்கு கேம் உண்டு. இது எந்த ஆக்டர்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.